அனைவருக்கும் வணக்கம். இது என்னோட ஆர்க்கிட் செடி. இது பார்த்தீங்கன்னா, நான் கடையிலேருந்து வாங்கும்போது ஒயிட் கலர் ஃப்ளவர்ஸ் உள்ள செடி. ரொம்பவே அழகா பூ பூத்து முடிஞ்சிடுச்சு. அந்த ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா, 2 பக்கமும் வளைவா ஒரு ஆர்ச் மாரி இருந்தது. அது ஒரு சைட்லேருந்து பாருங்க, அழகா மொட்டு வந்திருக்கு. நான் இந்த செடியிலேருந்து அவ்வளோதான் இனி மொட்டே வராது. நம்ம இவ்வளோ பணம் போட்டு அது வேஸ்ட்டு அப்படின்னு நெனச்சேன். ஆனா பரவாயில்லங்க. ரொம்ப அழகா வந்து துளிர் விட்டு நெறைய மொட்டுக்கள் வந்திருக்கு. புதுசா வந்து இந்த மொட்டுக்கள் உள்ள இந்த குட்டி கிளைய வந்து அந்த ஸ்ட்ராங்கா இருக்கிற ஏற்கனவே இருக்கிற அந்த கிளை வந்து இடிக்கிறது மாதிரி இருக்கு. அதனால அத கட் பண்ணி எடுத்துடலான்னு இன்னைக்கு கட் பண்ணியாச்சுங்க. ஆத்தோரியம் மாரியே பார்த்தீங்கன்னா, ஆர்க்கிட்டும் நான் ரொம்ப நாளா வாங்கணும்னு ஆசைப்பட்டு வந்த செடி இது. ஆனா வாங்குன பின்னாடி, ஐய்யயோ! இது நெறைய ஃப்ரீக்வென்ட்டா பூ வராது போல அப்படின்னு நெனச்சேன். ஆனா மொட்டுக்கள் வந்துருச்சு. இப்ப பாருங்க நம்ம அந்த கிளைய அந்த பெருசா பழைய கிளைய வெட்டி விட்டு அந்த மொட்டுக்களோட இருந்துச்சு இல்லைங்களா? அடுத்து 1 வாரத்துல பார்த்தீங்கன்னா, நல்ல மொட்டுக்கள்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கு. ரொம்ப சீக்கிரமே நம்மளுக்கு இதுலருந்து பூக்கள் பூக்க ஆரம்பிச்சுரும்னு நெனைக்கிறேன். ஆனா பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் மட்டும் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு லைட்டா துளிர் விட்டு வந்துச்சுங்க. ஆனா என்னன்னு தெரியல. அது காஞ்சு போயிடுச்சு. ஆந்தூரியம் மாரி தான் இந்த ஆர்க்கிட்டும். அதுக்கு சரியான இடத்துல நல்ல வெளிச்சமா இருக்கிற ஒரு இடம் செட் ஆயிடுச்சுன்னா பரவால்ல. அது நல்லா மொட்டுக்கள் வச்சு பூக்கள் பூக்க ஆரம்பிக்குதுங்க. உங்களுக்கு ஆர்க்கிட் பிடிக்குமா? இல்ல ஆந்தூரியம் பிடிக்குமா? அப்படின்றத நமக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் குடுங்க. அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.